வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். நாளை 3வது புரட்டாசி சனிக்கிழமை ஓசூரில் மலசந்தையில் பூக்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை புரட்டாசி 3வது சனிக்கிழமை ஒட்டி வீடுகளில் பெருமாள் சுவாமியை வைத்து வழிபடுகின்றனர். இதனையொட்டி பூக்கள் வாங்க இன்று ஏராளமான பொதுமக்கள் பூக்கள் வாங்க குவிந்தனர். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மலசந்தையில் கடந்த 15 நாட்களாக பூக்களின் விலை கடும் சரிவிலே காணப்பட்டது. இந்த நிலையில் நாளை 3வது சனிக்கிழமையொட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. சாமந்தி 1 கிலோ ரூபாய் 180 ரூபாய், ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய், செண்டு மல்லி 1 கிலோ 50 ரூபாய், மல்லி ரூபாய் 500 ரூபாய், கனகாம்பரம் 450 ரூபாய், பன்னீர் இலை கிலோ 100 ரூபாய், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய், ரோஸ் 240 ரூபாய், ஆண்ட்ரேட் ரோஸ் 240, ஆரஞ்சு ரோஸ் 230, பிங்க் ரோஸ் 300, எல்லோ ரோஸ் 250, பன்னீர் ரோஸ் 200, மேரிகோல்டு சாமந்தி 160, ஒயிட் சாமந்தி 220 என விற்பனையானது. தமிழர்களின் முக்கிய பண்டிகையான புரட்டாசி 3வது சனிக்கிழமை நாளை என்பதால் பக்தர்கள் பூக்கள் வாங்க பெங்களூர், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் பூக்களை வாங்கி சென்றனர். இதனால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தசரா வரைக்கும் இதே போன்று விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் என பூக்களின் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு பூக்கள் விலை எப்படி மூணாவது நடிசனிக்கிழமை, அதனால ஜனங்கள் கூட்டம் அதிகம், அதனால விலைவாசி ஏற்படுச்சு. 400, 500 மல்லி, முல்லை சன்ன முல்லை 300, கனகாம்பரம் 600, 700, சாமந்தி 100, 160, 120, ரோஸ் 200, 180, 160. இப்ப தொடர்ந்து இந்த 2 வாரமா சனிக்கிழமை என்ன விஷயத்தை அதனால மார்க்கெட் இனிமேல் தசரா மட்டும் கொஞ்சம் ஓடும். இப்ப தொடர்ந்து நாளைக்கு 3வது சனிக்கிழமை தசரா வரைக்கும் பூ விலை இருந்து கொண்டே போகும். இந்த பூ மார்க்கெட்டுக்கு எங்க வருது பூ? சுற்றுமுற்று வில்லேஜ் எல்லாம் வருது. எல்லா வில்லேஜ் வெளி மாவட்டத்திலிருந்து ஏதாவது கொண்டாடுறாங்களா? சேலம், தனப்புரி, திருவண்ணாமலை, மேல் கண்டம், குறிப்பா என்னென்ன பூ மட்டும் அதிகமா வெளி மாவட்டத்திலிருந்து வருது? அதான் மல்லி, முல்லை. இது லோக்கல் சாமந்தி, ரோஸ் அதிகம். வணக்கம், என் பேர் சதீஷ். நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன். ஒசூர் ஃப்ளவர் மார்க்கெட் இது 2 வாரமா ஒன்றுமே வியாபாரம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்று 3வது சனிக்கிழமை, அதனால மக்கள் அதிகமாக ரேட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக 3 மடங்கு அதிகமாக ரேட்டு ஏறி இருக்கு. இங்கே மக்கள் நல்ல கூட்டமாக வராங்க. ஏன்னா இது ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்றது எல்லாத்துக்கும் இங்கிலிருந்து தான் சப்ளை ஆகும். அதனால இது கர்நாடகா எல்லையில் இருக்கிற தமிழ்நாடு, அதனால நல்ல வியாபாரம், நல்ல வியாபாரம் ஆகி இருக்கு. ரேட்டு அவ்வளோதான் 3 மடங்கு அதிகமாக இருக்கு. இப்போ என்னன்னா, இது புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை, அதனால் பக்தர்கள் நல்ல கூட்டமாக இன்னைக்கு மகிழ்ச்சியா பூ வாங்கிட்டு போய் சனி நல்லா கும்பிடுவாங்க. அதனால தொடர்ந்து தசரா அடுத்த வாரம் அப்படியே தசரா வர்றதுனால தொடர்ந்து ரேட்டு இப்படியே ஒரு 10-20 ரூபாய் குறைஞ்சு அப்படியே தானாக உயர்ந்து தான் போகுது, கம்மியாகாது ரேட்டு. இப்போ விவசாயி நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க. பூ நல்லா ரேட்டும் விற்குது. ஒரு 2 வாரம் தான் கம்மியாகிட்டது. இதுக்கு மேல நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும். மழை வேற நல்லா வந்து காரணத்தினால நல்லா ரோஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி வருது, நல்லா ரேட்டு விற்குது. அதனால இங்க நம்ம ஒசூர் மக்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்காங்க, விவசாயி மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு மல்லிப்பூ 600 ரூபாய், கனகாம்பரம் இன்னைக்கு 1400 ரூபாய், ரோஜாப்பூ 200 ரூபாய், சாமந்தி 160 ரூபாய், அரளி 200 ரூபாய், சம்பங்கி 250 ரூபாய். நல்ல ரேட்டு, நல்ல விற்கிறது தான் இருக்கு. நன்றி.